சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இப்போது சரியாக 11 மணி அளவில் தொடங்கி இருக்கிறது. அரசு விடுமுறை நாட்களான 31, ஏப்ரல் 1, 3 ஆகிய தேதிகள் விடுமுறை நாட்கள் என்பதால் மொத்தம் 4 நாட்களே வேட்புமனு தாக்கல் செய்ய கால அவகாசம் இருக்கிறது. இதனால் முதல் நாளான இன்றே திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதே போல தவேக தலைவர் நடிகர் விஜய் இன்று பெரம்பூர் தொகுதியில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இதே போல நாம் தமிழர் கட்சியின் சீமான் அங்கு காரைக்குடி தொகுதியில் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். 3 முதல்வர் முகங்கள் இன்று முதல் நாளே வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். ஏனென்றால் அடுத்து மேலும் 3 நாட்கள் மட்டுமே இருப்பதால் 234 தொகுதிகளுக்குமான வேட்புமனுக்களை அடுத்தடுத்த நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டியது அவசியமாக இருப்பதால் 4 வேலை நாட்களுக்குள் அனைத்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் 234 தொகுதிகளிலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அதற்கு அடுத்த நாள் 7ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படுகிறது. ஏப்ரல் 2, ஏப்ரல் 4, ஏப்ரல் 6 ஆகிய தேதிகளில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய இயலும் என்பதால் இன்று முதல் நாளான இன்றே முக்கிய தலைவர்கள் மற்றும் ஏராளமானோர் வேட்புமனுக்களை முதல் நாளே தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. இதே போல அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. மற்ற கூட்டணி கட்சிகள் அனைத்துக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டதால் இன்று முதலே அந்த கட்சிகளின் கூட்டணி கட்சியினர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என தெரிகிறது. இதில் பொது தொகுதிக்கு 10,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 5,000 ரூபாயும் அதற்கான வேட்புமனு தாக்கலுக்கான கட்டணமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. 5 வாகனங்களில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வர வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்யும் தேர்தல் அதிகாரி அமர்ந்திருக்கும் அறைக்குள்ளும் குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் வேட்புமனு தாக்கலின் போது தேர்தல் அதிகாரி இருக்கும் அலுவலகத்திற்குள் ஒரு 5 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் வேட்புமனு தாக்கல் செய்யும் அந்த அலுவலகத்திற்கு 100 அடிக்கு முன்னதாக 3 வாகனங்களில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஊர்வலமாக வந்தாலோ தனியாக வந்தாலோ வர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்தந்த பகுதிகளில் உள்ள தேர்தல் அலுவலகங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தேர்தல் அதிகாரியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இப்போது தவேக தலைவருமான நடிகருமான விஜய் இப்போது பனையூரில் இருந்து அவர் தொடங்கி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு புறப்பட்டு விட்டார். ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் 12 மணிக்கு முன்னதாகவே அவர் பெரம்பூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் 12 மணி அளவில் அங்கு கொளத்தூர் தொகுதியில் ஒரு வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் 4 நாட்கள் மட்டுமே வேலை நாட்கள் என்பதால் இன்று முதல் நாளான இன்றே வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பு அடைந்திருக்கிறது. வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள சூழ்நிலையில் தவேக தலைவர் நடிகர் விஜய் இன்னும் சில நிமிடங்களில் அவர் பனையூரில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் பெரம்பூருக்கு வர இருக்கிறார். அங்கு ஒரு வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல வியாசர்பாடி அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் தவேக தலைவர் விஜய் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக புறப்பட்டு விட்டார். இதே போல அங்கு கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை அங்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சரியாக 12 மணி அளவில் அங்குள்ள தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகத்தில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். தேதி வாரியாக இன்னும் 8 நாட்கள் இருந்தாலும் அதில் 4 நாட்கள் விடுமுறை தினங்களாக இருப்பதால் ஏப்ரல் 1, 3, 5 அந்த நாட்களில் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்ய இயலாது. மார்ச் 31, ஏப்ரல் 1 மற்றும் 3, 5 ஆகிய நாட்களில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இயலாது. அது விடுமுறை நாட்கள் என்பதால் 4 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இதே போல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் உள்பட 234 வேட்பாளர்களும் இன்றே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருப்பதை அடுத்து அனைத்து தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் இன்றே வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். இதனால் முதல் நாளான இன்றே வேட்புமனு தாக்கல் செய்யும் அந்த தேர்தல் அலுவலகங்களில் 11 மணியிலிருந்து 3 மணி வரை விறுவிறுப்பாக வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வேட்புமனு தாக்கல் இன்று முதலே வேட்புமனு தாக்கல் முதல் நாளன்றே முதலமைச்சர் வேட்பாளர் களத்தில் நிற்கக்கூடிய 3 பேரும் தவேக தலைவர் விஜயும் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சீமானும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினும் இன்றே வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருப்பதால் வேட்புமனு தாக்கல் செய்யும் தேர்தல் அலுவலகங்கள் முதல் நாளான இன்றே விறுவிறுப்பு பரபரப்பு ஆகியவற்றை அடைந்திருக்கிறது. இதனால் வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு பெரம்பூர் தொகுதியில் அவர் இன்று சில இடங்களில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தவேக தலைவர் விஜய் அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு பனையூரில் இருந்து அங்க வியாசர்பாடியில் உள்ள அம்பேத்கர் கலைக்கல்லூரிக்கு அவர் வருகை தர இருக்கிறார். அங்குதான் அவர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும். அவருடைய வாகனத்தில் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகத்திற்குள் 5 பேருக்கு மட்டுமே அனுமதி. மேலும் 3 பேருக்கு 3 வாகனங்களில் தான் அவர்கள் வர வேண்டும் என்று கூறியிருப்பதால் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு பெரம்பூர் தொகுதியில்
தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 12 மணிக்கு அவர் குளத்தூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் தொடங்கியதை அடுத்து தாவேகா விறுவிறுப்பாக அவருடைய தலைவரும் நடிகருமான விஜய் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய வருகை புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்க்கப்படுகிறது. இதே போல சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானும் இன்றைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர முதலமைச்சரும் இன்றைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருப்பதால் அந்த கட்சியில் உள்ள முக்கிய வேட்பாளர்கள் அனைவருமே இன்றைய நாம் தமிழர் கட்சியில் 234 தொகுதிகளிலுமே வேட்புமனுக்களை அவர் தாக்கல் செய்வார் என ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அறிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இன்று முதல் நாளான இன்றே ஆயிரக்கணக்கானோர் 234 தொகுதிகளிலும் 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்ய தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னோட்டமாக கட்சித் தலைவர்கள் 3 பேர் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான காட்சிகளை தான் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி தாவேகா தலைவர் விஜய் இப்பொழுது பெரம்பூரிலிருந்து வியாசர்பாடியில் உள்ள அந்த அம்பேத்கர் கலைக்கல்லூரி வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகத்திற்கு அவர் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் பெரம்பூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் காரைக்குடியில் சீமானும் தாக்கல் செய்கிறார்கள். பொது தொகுதியில் 10,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 5,000 ரூபாயும் அந்த வேட்புமனு தாக்கல் பிணைத்தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 பேர் மட்டுமே தேர்தல் அலுவலகத்திற்கு வருகை புரிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இப்போது விஜய் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதுபோல 234 தொகுதிகளுக்குமான வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகங்களில் முதல் நாளான என்றே ஏராளமானோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.